உயர்ந்த மலை ஒன்றின் உச்சியில் கடவுள் முருகன் நின்று கொண்டிருந்தார். மாலை நேரம் என்பதால் சூரியன் மறைந்து இருள் சூழத் தொடங்கியது. திடீரென்று வானம் கருத்து பயங்கரமான இடி முழக்கத்துடன் மழை பெய்யத் தொடங்கியது. மின்னல் வெட்டி வானத்தை பிளப்பது போல் இருந்தது. முருகனின் வாகனமான மயில் மழையைக் கண்ட மகிழ்ச்சியில் தோகை விரித்து ஆடத் தயாரானது. அவருடைய கொடியில் இருந்த சேவல் அந்த இடி சத்தத்தையும் மீறி கம்பீரமாக ஒலி எழுப்பியது. அப்போது மலையடிவாரத்தில் ஒரு சிறிய முயல் மழையில் நனைந்து நடுங்கிக் கொண்டிருந்தது. இடி சத்தத்தைக் கேட்டு பயந்து போன அந்த முயல் தப்பிக்க வழி தெரியாமல் பாறை இடுக்கில் ஒதுங்க முயற்சித்தது. இதைக் கண்ட முருகன் புன்னகையுடன் தன் மயில் வாகனத்தை பார்த்தார். இறைவனின் குறிப்பை உணர்ந்த மயில் மெதுவாக பறந்து சென்று அந்த முயலின் அருகில் அமர்ந்தது. தனது அகலமான தோகையை விரித்து முயலுக்கு ஒரு குடை போல பிடித்து மழையிலிருந்து அதை காப்பாற்றியது. சிறிது நேரத்தில் மழை நின்றது. முருகன் அந்த முயலை ஆசீர்வதித்துவிட்டு மயிலின் மீது ஏறி மலையை வலம் வரத் தொடங்கினார். அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு காட்டுவதே இறைவனின் குணம் என்பதை அந்த நிகழ்வு உணர்த்தியது.